எத்தனை ஊசி தான் போடுறது 15th மந்த் வேக்சினேஷன் போடுறதுக்காக இந்த வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேண்டாம், சாட்டர்டே அப்படிங்கிறதுனால பயங்கரமான கூட்டம். நாங்கள் 81வது டோக்கன். நாங்கள் என்னைக்கு பார்த்துட்டு என்னைக்கு வீட்டுக்கு போகிறது அப்படின்னு தான் நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உள்ளே போன டைமு 12:30. போன உடனே ஹைட்டு வெயிட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி 2 வேக்சினேஷன் போல். அது போக சிதிக்ஷாவுக்கு கொஞ்சம் மூக்கில் ரேஷஸ் மாதிரி வந்திருந்து. அது எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சேன். அது போக வாயில் வேற வந்து சைடில் ஒரு குட்டி புண்ணு மாதிரி இருந்து அதுவும் எதுக்கு வந்திருக்குன்னு கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வெயிட்டிங் ஏரியாவில் என் பொண்ணு பயங்கரமாக உட்காந்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. 2 hours later. அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், ஆகப்பட்டவன் நான் அல்லவா. ஒரு வழியா எங்களை கூப்பிட்டுட்டாங்க. உள்ளே போயிட்டு ஊசி போட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் தான் அழுதா. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டா. மூக்கில் வந்து அந்த ரேஷஸ் வந்ததுக்கு காரணம் வந்துட்டு ப்ராப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணணுமா. அதுக்கப்புறம் வாயில் அந்த புண்ணு வந்ததுக்கு காரணம் விட்டமின் டெஃபிஷியன்சி கிரீன்ஸ் நிறையா கொடுக்கணுமா. லைக் காய்கறிகள், பச்சை காய்கறிகள் கொடுக்கணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அடுத்த மாதம் அம்மைக்கான வேக்சினேஷன் இருக்குது, அதை மறக்காமல் வந்து போட்டுருங்கன்னு வேற எனக்கு ரிமைண்ட் பண்ணாங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா?